வெறும் 20 நாள் ப்ராக்டிஸில் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓட போகிறேன். அதில் இது டே 2. நேற்று ரொம்ப நாள் கழிச்சு 5 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடுறதால இப்போல்லாம் மசில் கொஞ்சம் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ட்ரெச்சிங் மேலே தான். அதுவும் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங், ஆக்டிவ் வார்ம் அப், அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்கில் தான் நம்ம இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேட்டு. ஏன்னா ரன்னிங்க்கு ஸ்ட்ரெச்சிங் ரொம்பவே முக்கியம். ஏன்னா மசில் எதுவும் பிடிக்கக்கூடாது, ஆங்கிள்லாம் ட்விஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணணும். அந்த வார்ம் அப் நல்லா பண்ணணும். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்ட்ரெச்சிங்கான வீடியோ வேணும்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் ஸ்ட்ரெச் ரன்னிங் முன்னாடி எப்படி பண்ணணும் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எவ்வளோ பேருக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்து நம்ம போட முடியும் அந்த வீடியோ. ஸோ இன்றைக்கான ஷெடியூலுக்கு நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, 20 நிமிஷம் கண்டினியூஸாக ரன்னிங் பண்ண போகிறோம். மீடியமாக ஸ்லோ பிளேஸில் அளவு தான். ஸோ டெய்லியெலாம் நம்ம ரன்னிங் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 5 கிலோமீட்டர் பண்ணோன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ ஒரு நாள் ஒரு ஷெடியூல் அப்படி டே 2 20 மினிட்ஸ் ஈஸி ரன் முடிச்சாச்சு இன்றைக்கி. ஸோ முடிச்சுட்டு அடுத்து போய்ட்டு லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ 20 நிமிஷம் ரன்னிங்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் இறங்கிட்டோம். நம்ம ரன்னிங்க்கு லெக் ரொம்பவே முக்கியம். அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் ஸ்குவாட், மெயினாக ஸ்குவாடு, ஹாம்ஸ்ட்ரிங், காப்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இப்போ நான் பண்ணுற எக்ஸசைஸ் பேர் வால் சிட்டு. வாலில் சும்மா ஆஃப் சேர் பொசிஷனில் உக்காந்துட்டு ஒரு 30 செகண்டில் 40 செகண்ட் 3 செட்டு இல்லை 4 செட்டு பண்ணுவேன். அடுத்து இந்த எக்ஸசைஸ்லேருந்து அப்படியே நம்ம காப்ஸ்க்கு மேலே தூக்குற மாதிரி அந்த எக்ஸசைஸ் போடுவோம். அதை முடிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம புஷ்அப்ஸ் தான் ஒரு 100 புஷ்அப்ஸ் எடுத்துட்டு. ஸோ நான் டெய்லி கோர் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொன்னேன் நேற்று வீடியோவில். இன்றைக்கி டே 2ல் ஆனால் வேரியேஷன் மட்டும் வேறு போயிட்டே இருக்கணும். டெய்லி ஒரே கோர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆப்ஸ்லேயே எல்லா ஆப்ஸும் நம்ம டார்கெட் பண்ணோம். அப்பர் ஆப்ஸ், லோவர் ஆப்ஸ், மிடில் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் பிளாங்க் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். என்னால் முடியல, ஒரு 40 செகண்ட் மேலேயே நிற்கவும் முடியல. ஒரு மாதிரி கையெல்லாம் உதிர ஆரம்பிக்குது. எம்மாடா விட்டுடலாமா தோணுது. இப்போ தான் வாழ்க்கை என்னமோ டைம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது.